அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் என்ன பண்றாருன்னா, அவருமே அந்த சேரியட் அந்த குதிரை வண்டியில இருந்து அந்த சேரியட்ல இருந்து இறங்கிடுறாரு. அந்த ரதத்துல இருந்து இறங்கி, அவருமே அந்த அங்க நின்னுட்டு இருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீதா மாதா மேல எந்த ஒரு கோவமும் படல. ஆனா இப்போ நீங்க நம்மளே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா, சராசரியா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஒரு 90, 95% எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் நம்ப அப்படின்னா, நீ எவ்ளோ ஒரு ரிஸ்க் எடுக்குற? எப்படி நீ இது மாரி ஒரு பொதுல போலாம்? அதுவும் என்ட்ட சொல்லவும் இல்ல. நீ பாட்டுல கிளம்பி போறியே! என்ன நினைச்சுட்டு இருக்க? இது மாரி ஒரு வாக்குவாதங்கள் தான் நடக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராமர் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களும் அவங்களுக்குள்ள அன்பு, புரிதல் இருந்ததுனால, அவர் என்ன பண்ணாரு அப்டின்னா, அப்ப அமைதியா அங்கருந்து இறங்கி அந்த அந்த ரதத்துல இருந்து இறங்கி அவரு கீழ நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, பொறுமையா. அப்போ அங்க இருக்கிற அந்த கார்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பந்தோபஸ்துக்காக பாதுகாப்புக்காக வந்தவங்க, அவங்க பயந்து போறாங்க. "என்ன இது இந்த மாதிரி பண்றாங்களே!" அப்படின்னு சொல்லும்பொழுது, அ சித் ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "அதுக்கெல்லாம் பயப்படுறதுக்குலாம் அவசியம் கிடையாது. ஃபுல்லா ராட்சசர்கள் நிறைஞ்ச அந்த லங்கையிலேயே அவங்களாலயே அந்த ராட்சசர்களாலே எந்த ஒரு துன்பமும் ஏற்படுத்த முடியல சீதாக்கு அப்படின்னும் பொழுது, என்னுடைய அயோத்தியால இருக்கிற என்னுடைய மக்களா அவங்களுக்கு அ ஏதாவது ஒரு தீங்கு விளைவிக்க போறாங்க. இல்ல வெளிநாட்டுக்காரங்களா எதுவுமே செய்ய முடியாது. சீதா அப்படிப்பட்டவ அப்படின்றத அவரும் சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வழியா அந்த அரண்மனைக்கு திரும்பி போனதுக்கப்புறம், அதுல இருக்கிற அந்த அவங்களுடைய தளபதி இருக்காங்கல்ல, அவங்க போயிட்டு ஸ்ரீராமர் கிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டாரு. தயவு செய்து மாதா இது மாரி ஃப்ரீயா இனிமேல் போக விடாம கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா இங்க செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பந்தோபஸ்து பிரச்சனை அது பொதுமக்கள் கிட்ட இருந்து நம்ம இது பண்றது. அதனால தயவு செய்து அப்படி இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சில வாரங்கள் கழிச்சு, இந்த பேலஸ் கேட் இருக்கு இல்லையா? அந்த அரண்மனையோட மெயின் துவாரம் இருக்கு இல்லையா? அந்த ஒரு துவாரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி சீதா மாதாவ பார்க்கறதுக்கு வராங்க. ஆனா காவலாளி அவங்கள உள்ள அனுமதிக்காத விரட்டிடுறாங்க. அப்புறம் அந்த டைம்ல அந்த இடத்துல சோமா பார்க்குறாங்க இத. பார்த்த உடனே அவங்க அந்த காவலாளி கிட்ட போய் கேட்குறாங்க. "யாரு? என்ன? எதுக்காக நீங்க அவங்கள விரட்டுறீங்க? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்ட உடனே, அந்த காவலாளி சொல்றாரு, "2வது முறையா அந்த பெண் இங்க வந்துட்டே இருக்காங்க. எத்தன தடவ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. நான் அவங்க கிட்ட சொன்னேன். இந்த பப்ளிக் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது பொதுவா எல்லாரையுமே ஒரு சந்திக்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா? அந்த மாரி இடத்துக்கு வாங்க. அங்க மகாராணி எல்லாரையுமே சந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா கூட, அந்த பெண் இல்ல, இல்ல நான் தனிப்பட்ட விஷயமா பேசணும். தனிப்பட்டு சீதா மாதா கிட்ட பேசணும். அப்படி மகாராணி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் நான் அவங்கள போக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்த சோமா போயிட்டு சீதா மாதா கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது. நான் இத பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே, சீதா மாதாக்கு புரிஞ்சிடுது. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்களுடைய பையன தான் அந்த மார்க்கெட்ல சீதா மாதா சொன்னாங்க. இந்த மருந்துகள் குடுக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, "நான் தான் சொல்லியிருந்தேன். அவங்கள வர சொல்லி. நான் சொன்னியும் அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா எனக்கே வருத்தமா தான் இருக்கு. அவங்க என்ன சந்திக்க முடியாம இந்த விரட்டப்பட்டது" அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அ அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த ஸ்ரீராமர் அங்க வராரு. அப்போ மாதாவோட முகம் ஒரு வாட்டமா இருக்கிறத பார்த்து ஒரு வாடி கஷ்டமா இருக்குது. அவங்க முகத்துல அந்த ஒரு கஷ்டத்த பார்த்த உடனே அவரு சொல்றார், "சீதா, உனக்கு என்ன தோணுதோ நீ செய். உனக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு அத நீ செய்" அப்படின்னு சொன்னோனே, சீதா மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே பண்ண விஷயம் தான். அப்படியே உருமாற்றம் பண்ணி அவங்க வேற ஒரு வேடம் அணிஞ்சு அவங்க ஊருக்குள்ள போகலாம் இல்லையா? ராணியா போனா தானே எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, பிரச்சனை வருது. ஆல்ரெடி இங்க அயோத்தியாக்கு வந்த போதே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவ்ளோ கண்காணிப்பு இருந்து கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அ மணப்பெண்ணா இங்க வந்த புதுசுல என்ன பண்ணாங்க, ஒரு வேலைக்கார பெண்ணா அந்த ஆடைகள் அணிஞ்சு, அவங்களோட ஆடைகள் அணிஞ்சு இவங்க போயிட்டு அந்த நதிக்கரைக்கு போயிருந்தாங்க இல்லையா? அதே தான் இப்பவும் பண்றாங்க. அவங்க அத அ அந்த சரையு நதி இருக்கு இல்லையா? அந்த கரைக்கு. அதுக்கு அதுக்கு என்ன பண்றாங்க அப்டின்னா, அதுக்கு முன்கூட்டியே சோமா கிட்ட சொல்லிடுறாங்க. "நீ போயிட்டு நாளைக்கு பூஜைக்கான சாமான்கள எடுத்துட்டு வந்துடணும். ஒரு ட்ரேல ஃபுல்லா மலர் அப்புறமா இந்த வாசனை திரவியங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். நம்ம நாளைக்கு பூஜைக்காக போறோம். அந்த நதியோட பூஜைக்காக போறோம்" அப்படின்னு சொன்னோனே, அடுத்த நாள் சீதா மாதா சோமா வரும்பொழுது
நீ வந்து உன்னுடைய துணிய எடுத்துட்டு வந்துரு நான் போட்டுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் சோமா வந்து சீதா மாதா வந்து தன்னுடைய ஆடைகள் இருக்கு இல்லையா? அந்த மாரி பணிப்பெண்கள் அணியிற அந்த சாதாரண ஒரு உடைகள் இருக்கு இல்லையா? அந்த மாரி எடுத்துட்டு வந்து சீதா மாதாவும் இவங்களும் வந்து அப்படி அந்த மாரி உடைகள அணிஞ்சு அவங்க போறாங்க. ஆனா போனாலும் வந்து அங்க இருக்கிற கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து இவங்கள தடுத்துடுறாங்க. தடுத்துட்டு "நீ போக்கூடாது" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த சுமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மகாராணி தான் எங்கள அனுப்பிச்சிருக்காங்க. நாங்க வந்து இந்த நதிக்கு வந்து பூஜை பண்றதுக்காக ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்காக எங்கள சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவங்க அனுமதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் போயிட்டு அதாவது இவங்களோட மெயின் இன்டென்ஷன் வந்து நதிக்கு போறது மட்டும் இல்ல. அந்த பெண் வந்தாங்க இல்லையா? அவங்க தானே இவங்கள சந்திக்க விடாம இந்த காவலாளிக தடுத்தாங்க. சோ இவங்களே அவங்க இடத்துக்கு போறதுக்கு தான் இவங்க வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சொன்ன மாதிரி இவங்க வந்து நதிக்கு போயிட்டு முதல்ல சரையு நதிக்கு வந்து பூஜை பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து விடிய நேரம் ஆயிடுச்சு. அதிகாலை நேரம் இல்லையா? விடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அங்க போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதாக்கு வந்து தெரிஞ்சிருது. அந்த ஒரு பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க போயிட்டு கதவு தட்டுறாங்க. அப்ப அவங்க மகன் வந்து கதவு தொறந்த உடனே அவரு ரொம்ப திரும்பவும் ஆச்சரியமாயிடுறாரு. இது மகாராணி தானே அப்படின்னு கண்டுபிடிச்சுடுறாரு. ஆனா, என்ன இது ஒரு ஒரு பணிப்பெண்ணோட துணிகள் போட்டுட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே அவர் வந்து அவங்களுடைய கால்ல விழுந்துடுறாரு. "மகாராணி என்ன மன்னிச்சிருங்க. நான் வந்து நீங்க உங்கள அன்னைக்கு நன்றி கூட என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. நீங்க இங்க எப்படி வந்துட்டீங்க? அதனால வந்து அ எ நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து என்னுடைய க குடும்பத்துக்கே வந்து எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ என்னுடைய அம்மா எவ்ளோ உடல்நல சரியில்லாம இருந்தாங்க. ஆனா அவங்கள வந்து நீங்க உயிர்ப்பிச்சுட்டீங்க. நீங்க வந்து குடுத்த அந்த மருந்து வந்து மூலிகை வந்து அவ்ளோ நீங்க உங்களால தான் எங்களுக்கு இந்த மறுவாழ்வு கிடைச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, சீதா மாதா சொல்றாங்க. "இல்ல, இல்ல. அதுக்கு காரணம் நான் இல்ல. அந்த மூலிகை தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளுடைய இந்த சரையு தேவி இருக்காங்கல்ல, சரையு நதி, அவங்களுடைய அந்த கரையில வந்து பலவிதமான அற்புதமான மூலிகைகள் இருக்கு. அத வந்து நம்மளுடைய பிசிஷியன்ஸ்க்கு அதாவது அவங்களுடைய வைத்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியல அத பத்தி. அதனால அ அது வந்து அவ்ளோ அற்புதமானது. அந்த மூலிகை தான் உங்க அம்மாவ காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க அம்மாவ நான் சந்திக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உள்ள அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு சீதா மாதா வந்து ஆ பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் பலகீனமா தான் ஒரு பார்க்கறதுக்கு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களுடைய வீட்ல வந்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடம்பு இப்பதான் தேறி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சரியில்லாத மாதிரி தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த மாரி தான் இருக்காங்க. மகாராணி வந்த உடனே ஐ மீன் அது மகாராணி தான் தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. "இல்ல, இல்ல நீங்க உட்கார்ந்துட்டே இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க அவங்களுடைய தோள்ல வந்து ம சீதா மாதா வந்து கை வச்சுட்டு, "இல்ல நீங்க உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க வந்து இன்னும் ஃபுல்லா ரிகவர் ஆகல. இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும்" அப்படின்றத சொல்லிட்டு, "நான் மன்னிச்சுக்கோங்க. என்னுடைய அந்த காவலாளிகள் வந்து உங்கள அனுமதிக்காம இருந்ததுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "அ உங்களுடைய பேர் என்ன?" அப்படின்றதும் கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது, அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஒரு கண்கள்லயே தண்ணி வந்துருது. மகாராணி போய் இந்த மாரி இவ்ளோ ஒரு பணிவா இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களுக்கே ஒரு மாரி ஆயிடுது. அப்புறம் வந்து தன்னுடைய பேர் வந்து அபிதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அபிதா அப்படின்ற அந்த வார்த்தைய கேட்ட உடனே, அ சில நொடிகள் வந்து மகாராணியோட கண்களே வந்து சீதா மாதாவுடைய கண்களே வந்து கொஞ்சம் கலங்கிடுது. வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அ சுதாரிச்சுட்டு அவங்க வந்து பேசுறாங்க. "அபிதா, நீ செய்த அந்த பூஜை இருக்கு பாரு, நதிக்கரை ஓரம். அது வந்து என்ன வந்து இந்த இலங்கையில நான் எங்கேயோ இலங்கையில இருந்த எனக்கு வந்து அது வலு குடுத்திருக்கு. நான் வந்து அங்கருந்து உன்னுடைய அ அந்த உச்சரிப்பு இருக்குல்ல, மந்திர உச்சரிப்பு, அந்த பிரேயர்ஸோட அந்த பிரார்த்தனையோட உச்சரிப்பு நான் வந்து கேட்டேன். நீ பிரார்த்தனை செய்றதும் வந்து நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நதியில செய்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ வந்து விடியறதுக்கு முன்னாடி செய்த பூஜைகள், நீ மட்டும் இல்ல அயோத்தியால இருக்க மத்த பெண்கள் செய்த பூஜையும் நான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அயோத்தியால இருக்க மத்த மக்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாலும், நீயும் அந்த பெண்களும் வந்து மழையா இருந்தாலும், குளிரா இருந்தாலும், இருட்டா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் நீங்க எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்க. அதனால நீங்க தான் என்னுடைய பாதுகாப்புக்கு இருந்திருக்கீங்க. உங்களுடைய சக்தி தான் எனக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி என்ன சுத்தி ஒரு வளையம் மாதிரி உருவாக்கி எனக்கு வந்து பாதுகாப்பு குடுத்திருக்குது. எனக்கு வந்து எந்த ஒரு உடல்நல கோளாறுகள் வரவும், இல்ல வேற எந்த ஒரு விதமான அசம்பாவிதங்கள் நடக்காம, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வராம, பிரச்சனைகள் வராம எனக்கு வந்து காப்பாத்தி இருக்குது. அதனால நான் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்.
வச்சிருக்கேன். அ நான் வந்து உன்ன வந்து கண்டிப்பா எப்பயுமே நினைவுல வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணால வந்து தாங்க முடியல. மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ல ரொம்ப கண்ணீர் வந்துருது. நான் வந்து யாருமே இல்ல. நான் ஒரு ரொம்ப சாதாரணமா நான் என்னுடைய கடமைய தான் செஞ்சிருக்கேன். நான் வந்து உங்களுடைய ஒரு பணி பெண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஒரே குறிக்கோள் வந்து உங்களுடைய நலன் தான். நீங்க நல்லா இருக்கணும். அதுதான் என்னோட குறிக்கோள். நீங்க என்ன போய் இது மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே ஒரு நெகிழ்ச்சியா ஆயிடுது. சோ இப்ப வந்து சீதா மாதா என்ன சொல்றாங்க, நம்ம எல்லாருமே பணியாளர்கள் தான். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ வந்து நான் தன்னை வந்து எவ்வளவு ஒரு ஹம்பிள்னஸ், இவ்வளவு ஒரு பணிவு, இது மாதிரி நம்ம கேள்வி கூட பட முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ் இருக்குது. தன்னை வந்து தான் வந்து அந்த நாட்டுக்கே அரசி அப்படின்னாலும், நான் வந்து எல்லாருக்குமே ஒரு பணிப்பெண்ணு மாரி தான். நம்ம எல்லாருமே ஒரு சேவகர்கள் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை செய்யணும். இந்த சொசைட்டில அப்படின்ற மாரி சொல்றது வந்து, எவ்வளவு ஒரு உயரிய கருத்து அப்படின்னு நீங்க பாருங்க. சோ அபிதாவுடைய மகன் வந்து அங்க பக்கத்திலேயே நின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்ப வந்து உங்களுக்கு உணவு, தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? அப்படின்ட்டு வந்து கேட்கிறாரு அவரு. வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள கவனிக்கும் விதமா. அப்ப வந்து சீதா மாதாக்கு, "இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். நான் இப்ப உடனே பேலஸ்க்கு அரண்மனைக்கு போய் ஆகணும். ஏன்னா, அவங்க நான் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன தேட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க போய் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேக வேகமா போறாங்க. ஏன்னா வந்து நான் அதுக்காக தான் இந்த மாரி உடை அணிஞ்சு இந்த காவலாளிகள ஏமாத்திட்டு வர முடிஞ்சது. அ மறுபடியும் திரும்பி போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அ சோ திரும்ப வந்து அபிதா கிட்ட வந்து திரும்பி அவங்க சொல்றாங்க. "நீ வந்து இன்னும் கொஞ்சம் ப உனக்கு வந்து பலம் தேவைப்படுது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் நீ இன்னும் கொஞ்ச நாள்ல சரியா உள்ள வந்துருவ. நல்லா உன்னோட ஸ்ட்ரென்த்த நல்லா அதிகரிச்சுக்கோ. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு வந்து ஒரு பேரன் பொறக்க போறான். அவனுக்கு பேரன் வரப்போறான். அவன் வந்து உன்ன வந்து அ ரொம்ப அன்பு உன் மேல ரொம்ப அன்பு செலுத்துவான். உன் மனசுல இருக்கிற அந்த உன்னுடைய இதயத்துல இருக்கிற அந்த அன்பு இருக்கு இல்லையா? அத வந்து அவன் இன்னும் பல பேருக்கு வந்து கொண்டு போவான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அபிதாக்கு வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பு இருக்கு. தான் வந்து ஒரு புகழப்படணும், ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செய்யும்போது எப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம செய்யற வேலை வந்து ஒரு அங்கீகரிப்பு பெறணும். எல்லாரும் வந்து இத அக்னாலெட்ஜ் பண்ணணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நம்மள பாராட்டணும், புகழணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாருமே செய்வாங்க. ஆனா இந்த பெண் வந்து தன்னந்தனியா போய் அந்த பிரார்த்தனைகள் செய்றதா இருக்கட்டும், அந்த நாட்டுல இருக்கிற மகாராணிகளுக்கோ, மகாராஜாக்கோ யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து, அன்பா இருக்கேன். நான் அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்து அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் மட்டுமே இருந்ததே தவிர, அதுக்கு பின்னாடி எந்த ஒரு உள்நோக்கமும் இருந்ததே கிடையாது. அதனால அவ்வளோ ஒரு அன்பு அதிகமான அந்த அன்பு வந்து தபிதா கிட்ட இருந்ததுனால, சீதா மாதா சொல்றாங்க, "உன்னுடைய பேரனுக்கும் வந்து அந்த அன்பு வந்து இருக்கும். அவனும் வந்து இந்த அன்ப வந்து மத்தவங்களுக்கு கொண்டு போவான்." அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து அபிதாவோட கைகள வந்து தன்னுடைய கைகள்ல பிடிச்சு, அ சீதா மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா, அ அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா பிரஸ் பண்றாங்க. சோ அந்த அன்பா இருந்தா நம்ம ஜாஸ்தி ஒரு அது ஒரு பண்ணுவோம் இல்லையா? ஸ்குவீஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாரி கொஞ்சம் பிடிச்சுட்டு, அவங்க வந்து ஒரு புன்னகை பண்ணிட்டு வந்து அவங்க வந்து கிட்ட போறாங்க. அதாவது கதவுல இருந்து கதவு கிட்ட போறாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு. திடீர்னு வந்து சீதா மாதா வந்து அ திரும்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய அந்த வெள்ளியில ஆன அந்த பதக்கம், அந்த பெண்டன்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த பதக்கம். அவங்க அம்மா குடுத்தது. அவங்க வந்து கழுத்துல அணிஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அத எடுக்குறாங்க. சுனேனமா இவங்களுக்கு வந்து மிதிலிருந்து கிளம்பி வரும்பொழுது, அயோத்தியாக்கு வரும்பொழுது, இவங்களுக்கு சீதனமா ஸ்பெஷலா லாஸ்ட்ல குடுத்தது இதுதான். ஒரு சில்வர் பெண்டன்ட் குடுக்குறாங்க இல்லையா? ஒரு கழுத்துல போட்டுட்டு இருக்க மணி மாரி. அவங்களோட பூர்வீகத்துல அவங்க அம்மாலாம் குடுத்ததுன்னு. சோ அத எடுத்து இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அபிதா கிட்ட குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இவங்க வந்து ஆக்சுவலா சீதா மாதா வந்து கடத்தப்பட்ட பொழுது கூட அங்கேயும் போயிட்டு இந்த இந்த பெண்டன்ட்ட போட்டுட்டே தான் இருந்தாங்க இந்த கழுத்துல. அது ஒரு புரொடெக்ஷனுக்காக அவங்க அம்மா குடுத்ததுன்றதுக்காக போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அத கழட்டி வந்து அ அபிதா கிட்ட குடுத்து, "இத நீ வச்சுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. சோ அபிதாக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப தயங்கி ஒரு கூச்சப்படுறாங்க. அவங்க வந்து வாங்கிக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு விருப்பம் கிடைக்கல. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சீதா மாதா, "வேற யார்கிட்ட குடுக்கறத விட நீ தான் இதுக்கு சரியான ஒரு ஆள் எனக்கு தோணுச்சு. அதனால உன்கிட்ட இது இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இத வந்து ஒரு நாள் நீ வந்து உன்னுடைய
பேரனுக்கு நீ குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த அபிதா வந்து இது நீங்க என்ன வந்து ரொம்ப ஜாஸ்தி எனக்கு வந்து மரியாதை குடுக்குறீங்க. எனக்கு வந்து ரொம்ப அதிகமா எனக்கு வந்து பாராட்டுறீங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு அது தயங்குறாங்க அத வாங்குறதுக்கு. ஆனா சீதா மாதாவே வந்து வலுக்கட்டாயமா அத வந்து இந்த அபிதாவுடைய அவங்களுடைய கைகள்ல குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோ இவங்க வந்து கடகடன்னு கிளம்பி தன்னுடைய அரண்மனைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்பொழுது, பகல் ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து இவங்க முகம் வந்து கவர் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு நெறைய பேருக்கு ஐ மீன் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. அ இப்போ இந்த அவங்க வரும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்தது. ஆனா பொழுது விடிய விடிய என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்லாம் தொறக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய நபர்கள், நெறைய மக்கள் வந்து அங்க நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல மாதா வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுறாங்க. அப்ப வந்து அந்த சோமா கேட்கறாங்க, "என்ன ஆயிடுச்சு? ரொம்ப கூட்டமா இருக்கா? நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? எங்கேயாவது போய் ரெஸ்ட் எடுக்கலாமா?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு ரொம்ப ஒரு எதிர்பாராத விதமா ரொம்ப ஒரு அ ஒரு ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஹெவியான ஒரு ஜாஸ்தி ஒரு எடையுடைய ஒரு பொருள வந்து ஒரு ஆள் வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. வேக வேகமா இந்த மார்க்கெட்ல இப்படியே அப்படியே போயிட்டு இருக்க ஜனங்களுக்கு நடுவுல, அவர் என்ன பண்றாருன்னா, சீதா மாதாவ அப்படியே இடிச்சிடுறாரு தெரியாம. இடிச்சிட்ட உடனே சீதா மாதா அப்படியே கீழ விழுந்துடுறாங்க அங்க. விழுந்த உடனே வந்து சோமா வந்து அவங்கள அப்படியே தூக்குறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ள அந்த ஆள் வந்து என்ன சொல்றாரு, "என்ன இந்த வேலைக்காரங்க உங்களுக்கு வந்து வழியே கிடையாதா? நீங்க என்ன இப்படி ஒரு பிஹேவ் பண்றீங்க? இங்கேயும் அங்க என்னத்துக்கு போயிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய அதாவது அவங்கள துச்சமா நெனச்சு, தன்னுடைய கால்களால அவங்கள மிதிக்கணும் அப்படின்றதுக்காக, எட்டி உதைக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ஆள் வந்து தன்னுடைய கால்கள உயர்த்துறாரு. உடனே வந்து அ சோமா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற வலுவுல வந்து அந்த ஆள வந்து அப்படியே தள்ளி விட்டுடுறாங்க. அந்த அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல அவங்க தள்ளி விட்டுட்டு, உடனே சீதா மாதாவ வந்து தூக்குறாங்க. அப்ப அந்த அந்த டைம்ல வந்து சீதா மாதாவுடைய அந்த முகத்துல இருக்கிற அந்த கவரிங் வந்து கொஞ்சம் அப்படியே விலகிடுது. அ அப்ப அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து அங்க சுத்தி இருக்கிறாங்க. அப்ப இருக்கும்போது அதுல ஒரே ஒருத்தர் வந்து அந்த மகாராணிய வந்து அடையாளம் கண்டுபிடிச்சுடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த முக்காட எடுத்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த இந்த இந்த சீதா மாதாக்கு. அப்போ வந்து அந்த சோமா என்ன சொல்றா சத்தமா, அ நாங்கலாம் வந்து மகாராணியோட பணிப்பெண்கள் எங்களுக்கு வழி விடுங்க, எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே அத சொல்லும்போது எல்லாரும் கொஞ்சம் வழி விடுறாங்க இல்லையா? அரண்மனையில இருந்து வந்தவங்க அப்படின்னோனே, அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அரண்மனைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் வந்து, அங்க போயிட்டு மறுபடியும் சீதா மாதா வந்து தன்னுடைய உடைகள ட்ரெஸ் பண்ணிட்டு, மகாராணி அந்த அரண்மனையில இருக்காங்களே, அதனால அவங்களுடைய ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க வந்து, இத யோசிச்சுட்டே இருக்காங்க. எவ்வளோ மோசமா மாறிடுச்சு இந்த காலம். நம்ப அயோத்தியால இருக்கிற ஒரு சிட்டிசனே இப்படி ஒரு பிஹேவ் பண்றாங்களே! ஒரு பெண்ணுக்கு இவ்ளோதானா மரியாதை? வந்து ஒரு எட்டி ஒதைக்கிற அளவுக்கு வந்தாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே மாரி அத சோமாவும் அத வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. மாதா இப்படிலாம் இருக்காங்க. அவர் வந்து ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. அ உங்கள வந்து கீழ தள்ளிட்டாரு. அதனால அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா இன்னும் காயப்படுத்தவும், வெட்டி ஒதுக்கணும்னு பார்த்தாரே! அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து சீதா மாதா கூட ரொம்ப அதுக்கு வந்து அந்த ஒரு சம்பவத்துல வந்து யாரா இருந்தா என்ன? நான் மகாராணின்றதுக்காக நான் சொல்லல. எந்த ஒரு பெண்மணியா எனக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பெண்ணா இருந்தா கூட என்ன? அந்த மாதிரி எப்படி ஒரு சிட்டிசன் இந்த குடிமக்கள் வந்து இந்த அயோத்தியாவோட குடிமகன் வந்து எப்படி அது மாரி ஒரு பிஹேவ் பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு சீதாம்மா அதாவது திரும்ப வந்து சோமா சொல்றாங்க வந்து, அ நீங்கன்னு தெரியாம கூட பண்றாங்களே அப்படின்றது சொன்னோனே, அது நானா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அது வந்து தப்பு தான். அந்த மாரி செய்திருக்க கூடாது. அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து வேற யாருக்குன்னா, வேற ஏதாவது ஒரு பெண்ண ஒதுக்கிறதுக்கு பதிலா, அத நானே கூட என் மேல எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு வந்து சீதா மாதாவும், சோமாவும் வந்து அயோத்தியாவுடைய ரொம்ப நல்ல பெஸ்ட்டான ஒரு பகுதியும் பார்த்தாங்க. நிபந்தனையற்ற அன்புல வந்து ஒரு பெண்மணி எப்படிலாம் இதுவரைக்கும் செயல்பட்டிருக்காங்க. மகாராணி அவங்க ஒரு தடவ கூட பார்த்து கூட மகாராணி அவங்க கிட்ட பேசி கூட இருக்க மாட்டாங்க அந்த டைம்ல. அப்பதான் வந்து திருமணமாகி வந்த அந்த புதிய ராணி அப்படி இருந்தாங்க சீதா மாதா. அப்படி இருந்தாலும் அவங்க அந்த அயோத்தியா விட்டு போகும்பொழுது, அவங்களுக்கு டெய்லி எந்த ஒரு சீசனா இருந்தாலும் டெய்லி போயிட்டு பூஜை பண்ணி, பூஜை மூலமா அவங்க நல்லா இருக்கணும்னு நெனச்ச அந்த ஒரு பெண்மணியோட அந்த உயரிய ஒரு பண்புகள் எங்க? இவ்ளோ மோசமா வந்து பெண்ணா இருக்கிறதுனால, ஒரு பணி பெண்ணா இருக்கிறதுனால, ஒரு பெண்ணா இருக்கிறதுனால, அவங்கள எட்டி உதைக்கணும். தன்னுடைய தவற கூட வந்து அதுக்கு தவறுக்கு மன்னிப்பு கூட கேட்காம, அத வந்து திட்டுறதும், அத வந்து இப்படி ஒரு விஷயத்த ஒரு செயல்ல ஈடுபடுறதும், இந்த 2 பகுதியுமே அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சோ இது 2த்தையுமே வந்து இவங்க 2 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து
இப்போ வந்து சோமா கேட்கறாங்க. சரி இது எல்லாத்தையும் பேசி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாரிலாம் இருக்காங்களே! நம்ம அயோத்தியால பார்த்த இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் என்னன்றத பத்தி பேசிட்டு, இப்போ வந்து சோமா கேட்கறாங்க. "மாதா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். எதுக்கு நீங்க வந்து இவ்ளோ ப்ரீஷியஸா உங்க உங்க தாய் வீட்லருந்து உங்களுக்கு கிடைத்த சீதனமா கிடைச்ச இந்த ப்ரீஷியஸான ஒரு பெண்டன்ட்ட வந்து நீங்க எதுக்கு வந்து அந்த பெண் கிட்ட குடுத்தீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க. சீதா மாதா சொல்றாங்க, "அவ அவங்க என்னென்ன செய்திருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த பூஜைகள் பண்ணதுனால மட்டும் கிடையாது. வேற விஷயமும் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது பின்னாடி ஒரு கதை இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது பின்னாடி என்ன கதை இருக்கக்கூடும்? இப்ப இந்த ஜென்மத்துல வந்து சீதாம்மா வந்து அவங்க பூஜை பண்ணது மட்டும் கிடையாது. அதுக்காக மட்டும் நான் அத குடுக்கல. வேற ஒரு கதை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன அந்த பெண்மணி செய்திருப்பாங்க அப்படின்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அம் ஆசையா இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த கதைய இதோட முடிச்சுக்கலாம். ஃபிரெண்ட்ஸ்.